இயேசுவின் நாமத்தினால இந்த வழிகளும் மறையட்டும், இந்த வழிகளும் மறையட்டும். இப்பொழுது இயேசு நாமத்தினால சொல்கிறேன். பேசுகிறேன். எல்லா எல்லோரும் நேராக பேசுகிறேன். கை வழியும் மறைந்து போவதாக அபிஷேகம் விசுவாசிங்கன்னா என்ன பண்ணுவோம்? சோம்புக்காக என்ன பண்ணி பார்க்க டாக்டர் போனா சோம்புக்காக என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பாருங்க. அவங்களால செய்ய முடியாத விஷயம் செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. நீங்க எல்லா மக்கள் தான் செஞ்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறாங்க. எல்லா வழிகளும் கைகளை உயர்த்தி சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். எலும்புகள் ஒழுங்காவதாக, இயேசுவின் நாமத்தினால் எலும்புகள் ஒழுங்காவதாக. In the name of Jesus, in the name of Jesus. Amen. செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், ஒரு 1 மாசமாவே கைகளில் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்ததும் அப்படிதான் கைகளில் ரிலீஃப் ஆனாங்க. அப்போ கை கொடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. பேசுகிறேன். கேட்குறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக? வருவதில்லை. இயேசு நம்ம எலும்புகள் எல்லாம் சரியாவதான். மாற்றி சொல்லிட்டாங்க. செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பயப்படாதீங்க. நானும் ஃபாரினர்ஸ் போவேன், அவங்களாம் பயங்கரமா செக் பண்ணுவாங்க. நம்பிக்கையே இருக்காது உங்களுக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு சிஸ்டர்? சொல்லி போவாங்க. உங்களுக்கு விசுவாசம் வர்ஷிப் பண்ணும்போது கைகளை நல்லா உயர்த்தி வர்ஷிப் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா ஒரு